ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதுவே ஸ்ரீகுரவே நம. துலாம் ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் அட்டமஸ்தான அதிபதியும், அதாவது ரிஷபத்தின் அதிபதியுமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடமான மிதுனத்திலே குருவுடன் இணைவு பெற்று நிற்கிறார். அப்போது உங்களுக்கு இந்த மாதத்திலே மனக்கவலை என்பது இருக்காது. அதாவது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மனதிலே ஒரு விதமான பாரம், ஒரு அழுத்தம், தேவையில்லாத மனக்கவலை மற்றும் அந்த தீராத ஒரு கவலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு விதமான பயம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விதமான பயம், இது எல்லாமே மாறி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு. சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் மத்தியிலே உங்களுக்கு கௌரவமும் நல்ல செல்வாக்கு நிலையும் உயரக்கூடிய அமைப்பை தரும். கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிநாதனுடைய அமைப்பு நல்ல யோக அமைப்பில் இருக்கிறது. மேலும் அட்டமஸ்தானத்தின் அதிபதியுமாக இருக்கிறதுனால நீதிமன்ற வழக்குகள், தேவையில்லாத வழக்கு விவகாரங்கள், இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகும். இருக்கக்கூடிய வழக்குகள் விலகும். புதிதாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து அணுகாது. மேலும் காரிய தடங்கள், தடை, தாமதம் போன்றவை மாறும். மேலும் உங்கள் ராசிக்கு 3இன் அதிபதி, அதாவது தனுசின் அதிபதியும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீனத்தின் அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் வலுவாக இயங்குகிறது. வியாழ நோக்க பலம் பெற்று குரு பகவான் நிற்பதும் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு. நல்ல பலன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. எந்த ஒரு காரியத்திலும் தடை தாமதமும் இருக்காது, வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. புது முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்திலே தைரியமாக மேற்கொள்வீர்கள். அதை இறங்கி செய்வீர்கள். அதாவது புது வியாபாரம் தொடங்குவது, புது தொழில் தொடங்குவது, புது உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வது போன்ற அமைப்புகள் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல யோக பலன் தரும். வட்டி தொழில் செய்பவர்கள், அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், அழகு நிலையம் நடத்துபவர்கள், வைரம் வைடூரியம் விற்பனையில் இருப்பவர்கள், கால்நடை வளர்ப்பு விற்பனை, நாய் விற்பனை போன்ற இந்த தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் தரும். அந்த ஒரு அமைப்பிலே உங்களுக்கு நல்ல யோக பலனும் தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள். அந்த விசுவாசம் என்பதில் கொஞ்சம் கூட குறைவு இருக்காது. விசுவாசம் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையை சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன நேரத்திற்குள் முடித்து தரக்கூடிய அமைப்பும் இருக்கும். வீட்டிலே விசேஷ காரியங்கள் நடைபெறும். திருமண தடை தாமதங்கள் விலகும். திருமணம் கைகூடும். திருமண வயதில் இருப்போருக்கு அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வயதாக இருந்து அவர்களுக்கும் திருமண தடை தாமதம் இருந்தால் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய யோக அமைப்பை தரும். மேலும் தன வரவுக்கு குறைவு இருக்காது, லாபத்துக்கு குறைவு இருக்காது. இந்த தன வரவின் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கை, நவரத்தின சேர்க்கை, தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இவை அனைத்தும் கிடைக்கப்பெறும். தாய் சம்பந்தப்பட்ட கவலைகளில் இருப்பவர்களுக்கு தாயை பற்றிய கவலைகள் மாறும். மேலும் 4ஆம் இடமான சுகஸ்தானம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மகரம். மகரத்தின் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடமான கும்பத்திலே ஆட்சி மூல திருகோண பலத்துடன் ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறார். அவர் ராகுவுடன் இணைவு பெற்று நின்றாலும் சுகத்திற்கு குறைவு இருக்காது. அதாவது வியாபாரம் சூடு பறக்க நடக்கும், லாபம் எதிர்பாராத அளவிலே கிடைக்கும், விவசாயம் செழிக்கும், கல்வி சிறக்கும். அதாவது கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி, பட்டப்படிப்பு, முதுகலை பட்டம் போன்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நல் மதிப்பெண் பெற்று அந்த பட்டத்தை வாங்கக்கூடிய யோகா அமைப்பை தரும். ஆராய்ச்சி ஆய்வு கல்வியில் இருப்பவர்களுக்கு ஆராய்ச்சி ஆய்வுக்கு ஒரு முடிவு தெரிய வரும். அந்த முடிவு தெரிய வந்து அந்த முடிவு தெரிவதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பையும் தரும். மேலும்
5ஆம் இடமான பூர்வீக புண்ணியஸ்தானம் அதிலே இருந்து வந்த வில்லங்கங்கள் மாறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், தகராறுகள், வில்லங்கங்கள் அனைத்தும் மாறி உங்களுக்கு சாதகமான முடிவு தரக்கூடிய அமைப்பை தரும். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மீனத்தின் அதிபதி பாக்கியஸ்தானத்திலே வியாழ நோக்க பலம் பெற்று நிற்கிறார் குரு பகவான். அதனாலே உங்களுக்கு வியாதியினால் இருந்து வந்த அவதி, உடல் உபாதைகள், வியாதிக்காக மருத்துவ செலவு அதிக அளவிலே செய்தவர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் குறையும். தாய்மாமனால் கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான உதவிகளும் தாய்மாமனுடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறும். தாயாதிகளின் கலகங்கள் சரியாகி ஒற்றுமை நிலவக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய யோக பலன். இந்த நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், அதாவது ஒரே நாளில் வியாபாரமாகக்கூடிய பொருட்கள் விற்பனை, ஒரு நாள் வியாபாரமாகக்கூடிய விற்பனை செய்யக்கூடியவர்கள், வியாபாரமாகக்கூடிய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு விற்பனையும் இருக்கும். அதே நேரத்தில் லாபமும் அதிக அளவில் கிடைக்கப்பெறும். மேலும் எதிரிகளினால் இருந்து வந்த தொந்தரவு, தேவையில்லாத அண்டை வீட்டார், எதிர் வீட்டார் இவர்களினால் வந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், அவர்களால் வந்த கஷ்டங்கள், அதாவது நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சாலும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உங்களுடன் சண்டையிட்டு பிரச்சனை செய்தவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள். எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள். அதே போல் புதிதாக எதிரிகளும் வருவதற்கான அமைப்பு கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவர்கள், கடன் தொல்லையால் அவதிப்பட்டவர்கள், கடன்காரர்களால் அவமானத்தை சந்தித்தவர்கள், இந்த அவமானம், பழி, பாவம் போன்றவற்றை ஏற்றவர்கள். அதாவது பழி பாவம் என்பது நம்ம இருந்தாலும் நம்மை தேடி வந்து நம்ம செய்யாத காரியத்துக்காக நம்ம பழி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இதனால் அவதிப்பட்டவர்கள், இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள், இவர்கள் அனைவருக்கும் அந்த மன உளைச்சல்களும் மாறும். அந்த மனக்கலக்கம், குழப்பம் மாறி அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய அமைப்பை தருகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இன் அதிபதி செவ்வாய் பகவான். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடமான விருச்சிகத்தின் அதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் நிற்பது. அதாவது வழக்கு விவகாரங்கள் தீர்வு கிடைக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு சாதகமான அமைப்பையும் தரும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதாவது கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டு தொழிலிலே சிறு சிறு தடங்கல்கள், சிறு சிறு பிரச்சனைகள் கூட்டாளிகளுடன் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்குது. அதனால் இந்த ஆவணி மாதத்திலே கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தை நகர்த்துவது மிக நல்லது. மேலும் களத்திர விரோதம் ஏற்படுவதற்கான அமைப்புகளை காட்டினாலும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவிலான பாதிப்பு வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியை, துலாத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குரு பார்வை கோடி நன்மை அப்படின்வாங்க. அதோட உங்கள் ராசிநாதனும் குருவுடன் இணைந்திருப்பதனால பிரச்சனைகள் வரும், ஆனால் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அது உடனடியாக சரியாகக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானாதிபதியான சுக்கிரன் குருவுடன் இணைவு பெற்று நிற்கிறதுனால எந்த ஒரு அட்டமஸ்தானத்தின் பாதிப்பும் இருக்காது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்காது. அதனால் அதாவது பிரயாணத்தின் போது ஏற்படக்கூடிய தடை, தடங்கள், விபத்துகள், சிறு சிறு விபத்துகள் போன்றவற்றை இனி நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் வராது. 9ஆம் இடத்திலே குரு பகவான் சுக்கிரன் இணைவு பெற்று நிற்பது, 9இன் அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடகத்தில் இருப்பது, இவை அனைத்துமே உங்களுக்கு யோக அமைப்பை தரப்போகிறது. அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர்நிலைகளை ஏற்படக்கூடிய அமைப்பு, தர்ம காரியங்களிலே அதிக அளவிலே ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, மேலும் குருவை சார்ந்த சேவைகள், குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு, அதற்கு மாற்றுமாக உங்களுக்கு கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு,
மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் இருக்கும். அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக பிரயாணங்கள் வெற்றி தரக்கூடிய பிரயாணமாக இருக்கும். தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அனைத்தும் நீங்கள் செல்லக்கூடிய எந்த காரியத்திற்காக நீங்கள் பிரயாணம் மேற்கொள்கிறீர்களோ அந்த பிரயாணம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய பிரயாணமாக கண்டிப்பாக அமையும். மேலும் 11 அதிபதி, சிம்மத்தின் அதிபதி சிம்மத்திலே ஆட்சி பெற்று நிற்பது, மேலும் கேது பகவான் உடன் இணைவு பெற்று இருப்பது, அதாவது 11ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பாகும் இந்த சூரியனுக்கும் கேதுவுக்கும். அப்போது வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டிலே நீங்கள் தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த காலகட்டத்திலே அது தொடங்குங்க. நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாக மாறும். வெளிநாட்டிலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம், இந்த ஒரு சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல யோக காலம். நீங்கள் இடம் மாறலாம், வீடு மாறலாம், நாடு விட்டு நாடு உத்தியோகத்திற்கு மாறலாம், அல்லது நாடு விட்டு நாடு வியாபாரத்தை, தொழிலை விரிவுபடுத்தலாம். இவை அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய யோக அமைப்பையும் தரும். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். நிம்மதி இல்லாத ஒரு தூக்கமின்மை அப்படிம்பாங்க. அந்த தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் அகால உணவு, நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் உணவை நேரம் தவறி உண்டவர்களுக்கு நேரத்திற்கு உணவு உண்ணக்கூடிய யோக அமைப்பையும் தரும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.